2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாட்டில தூக்கி பின்னாடி இருக்க டேபிள்ல போட்டுறான். அந்த டேபிள்ல இருக்க ரொம்ப கோவமா வந்து இப்ப பேசிட்டு போக, இங்க இருக்க வாடா இப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டேபிளுக்கு போறாங்க. அந்த இடத்துல உங்களோட பில்லையும் நானே சேர்த்து பே பண்ணிடுறேன் சார் சொல்ல, அதே போல இந்த இடத்துல பே பண்றதுக்காக வரும்போது பாத்தீங்கன்னா, இவரு வந்து எனக்கு பே பண்ணு அப்படின்னு கை காட்ட, அவரோட தலையிலே பாத்தீங்கன்னா இவங்க பில்லையும் சேர்த்து கட்டிட்டு இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிட்டு வேன்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணணும்னு தோணுதுடா மச்சான், காரை நிறுத்துறா அப்படின்னு சொல்ல, அச்சச்சோ இந்த இடத்துல எங்கேயுமே நிறுத்த முடியாது, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பாட்டில வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி காட்ட, இவனு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பாட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அவன் யூரின் ஃபில் பண்ணிடுறான். கிட்டத்தட்ட 5 பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் அப் ஆயிடுது. சோ இப்படி அவங்க வேகமா போயிட்டு இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் பாத்துறாரு. போலீஸ் இவங்களோட வேனை நிறுத்தி என்னடா இது உள்ள பாட்டில் வெளியேடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் இது வேற மாதிரி பாட்டில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லானோ இவரு பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் எடுத்து குடிச்சிடுறாரு. குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே ஃபிளாட் ஆயிராது. இந்த சீனை நீங்க எங்கேயோ தமிழ் சினிமால பாத்துருக்கீங்களா? எங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.